இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சேல்ஸ் டேட்டா அனாலிசிஸ் கேஸ் ஸ்டடில வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு என்ன ஒரு டாஸ்க் ஒண்ணு தருது. எப்படின்னா என்ன? இந்த மாதத்துல வந்து என்ன? அதிகமான சேல்ஸ் நடக்குதா? இட்ஸ் மீன் என்ன? பெஸ்ட் மந்த் செல்லிங். அதாவது பெஸ்ட் மந்த்ன்னு சொல்ல வர்றது என்ன? எந்த மாதத்துல வந்து மேக்ஸிமம் சேல்ஸ் வந்து போகுது. ஸோ இத வந்து நாங்க டிடெக்ட் பண்றது எப்படி? எப்படி இந்த அனலைசிஸ் செய்றதுன்றத வந்து நாங்க இன்றைக்கு இந்த வீடியோல வந்து டீப்பா பார்க்க போறோம். அதுக்கு முதல் நீங்க இந்த சேனலுக்கு புதுசுன்னா, நான் சிவானுஜன். என்னோட சேனல்ல வந்து ஏஐ, மிஷின் லேர்னிங், டேட்டா சயன்ஸ் ரிலேட்டட் டியூட்டோரியல் ஷேர் பண்ணிட்டு வரேன். வாங்க இன்னைய வீடியோக்கு போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எங்கட கேஸ் ஸ்டடி தான். நான் கேஸ் ஸ்டடி சீரிஸ் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணி அதிண்ட பார்ட் 2 அதிண்ட கன்டினியூஷன் தான் இன்னைய வீடியோ. ஸோ நீங்க பார்க்காதவங்க, இந்த பார்ட் 1 பார்க்காதவங்க நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. நாங்க அதுல வந்து எங்களோட ப்ரொபோஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து டிஃபைன் பண்ணி, எங்களோட ஸ்டார்ட்டிங் என்ன, எங்களோட டேட்டா அனலிட்டிக்ஸ் ப்ராஜெக்ட் இந்த லைஃப் சைக்கிள் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். எங்களோட டேட்டாவுல வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ்ல இந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்னு சொல்ல வர ஒன்றுமே இல்லை. இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் ப்ராஜெக்ட் லைஃப் சைக்கிள் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் நாங்கள் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் எங்களோட பார்ட் வந்து என்ன யூஸ் கேஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, எங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, பேசிக்கான ஒரு இடிஎல் ரன் பைப்லைன், இடிஎல் பைப்லைன் ரன் பண்ணிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருந்தோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்ல வர ஒன்றுமே இல்லை. பேசிக் டேட்டா கிளீனிங் பண்ணியிருந்தோம். டேட்டா கிளீனிங் வந்து மிஸ்ஸிங் வேல்யூ செக் பண்ணிட்டு, அத வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு, அப்புறம் அதுக்கு இந்த டூப்ளிகேட் வேல்யூலாம் செக் பண்ணி அத ரிமூவ் பண்ணிருந்தோம். தான் இந்த இடிஎல் பைப்ல ரன் பண்ணி எங்க டேட்டா வந்து ஒரு கிளீன் டேட்டாவ நாங்க சர்வ் பண்ணி வச்சோம். இன்னைக்கு நாங்க வந்து இந்த இடிஏ பார்ட் ஆப்ல, இடிஏ பார்ட் இந்த அனலிட்டிக் டெக்னிக் ஆப்ல பண்ணி எங்களோட பெஸ்ட் மந்த் என்ன, பெஸ்ட் மந்த் ஃபார் சேல்ஸ், அதாவது என்ன மேக்ஸிமம் சேல்ஸ் நடந்த மந்த் வந்து டிடெக்ட் பண்ண போறோம். சரி, அதான் இன்றைக்கு நாங்க செய்ய போற டாஸ்க் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இதை வந்து சால்வ் பண்ணணும், இதை கண்டுபிடிக்கும். ஸோ நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த டேட்டா செட்டை நாங்க இப்ப செக் பண்ண மாட்டோம். பார்த்தீங்கன்னா, இப்ப எங்களோட டாஸ்க்க பார்த்தீங்கன்னா, நான் df.head df.head ஸோ இதுல நான் போறேன் சரியா? df.head போறேன். போட்டீங்கன்னா, இப்ப எங்களோட டாஸ்க் என்ன? பெஸ்ட் மந்த் ஃபார் சேல்ஸ். பெஸ்ட் மந்த் டேக்குல இப்ப நான் சேல்ஸ செக் பண்ணணும். ஒவ்வொரு மாதம் நடந்த சேல்ஸ செக் பண்ணி பார்க்கணும். அதுல வந்து எந்த மாதம் வந்து அதிகமான சேல்ஸ் நடந்திருக்கு. ஆனா இங்க டேட்டா செட்ல பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மந்த்ன்ற ஒரு கொலம்ன்றது கிடையாது. இங்க மந்த்ன்ற ஒரு காலம் முடியுது. ஆனா ஆர்டர் டேட்ன்ற ஒரு காலம் இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, சேல்ஸ்ன்ற ஒரு காலம் எங்கள்ட்ட இல்ல. பட் பாத்தீங்கன்னா, எங்களுக்கு அதுக்கு பதிலா என்ன? எங்களுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்ன்ற பிரைஸும் இருக்கு. ஈச் ப்ராடக்ட்ன்ற பிரைஸ்க்கு டைம் குவான்டிட்டி ஆர்டர். அது நான் அந்த ப்ராடக்ட் வந்து எத்தன அந்த ஒரு பர்ட்டிகுலர் கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் இப்படி ஒரு ப்ராடக்ட் இந்த சார்ஜிங் கேபிள் எடுத்தீங்கன்னா, அதுல 2 குவான்டிட்டி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கு. பட் ஒவ்வொரு சார்ஜிங் கேபிள்ன்ற என்ன பிரைஸும் குடுக்கும். அப்ப நாங்க என்ன செய்வோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். எங்களுக்கு சேல்ஸும் தேவை, எங்களுக்கு சேல்ஸ் குளமும் தேவை, மந்த் குளமும் தேவை. பட் எங்கள்ட்ட 2மே இல்ல எங்க டேட்டா செட்ல. அப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து எங்களுக்கு இந்த மந்த் காலமா டிரைவ் பண்ணி எடுக்கணும். ஸோ அத வந்து நாங்க இந்த ஆர்டர் டேட்ட பேஸ் பண்ணி டிரைவ் பண்ண விடும். எங்களோட சேல்ஸ் காலம் இருக்குது. எங்களோட சேல்ஸ் காலம் எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு. இப்ப சேல்ஸ் ஆகிறத கண்டுபிடிக்கிறதுக்கு சேல்ஸ் காலம் டைரக்ட்டா இல்ல. அத வந்து எப்படி எடுக்க போறோம்னா, இந்த குவான்டிட்டி ஆர்டர் அண்ட் பிரைஸ் இந்த 2 காலமையும் மல்டிப்ளை பண்ண போறோம். மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு ஐடியா வந்து வழங்க வேண்டும். இப்ப இந்த ஒரு ப்ராடக்ட் இந்த பிரைஸ் தந்திருக்கு. ஒரு ப்ராடக்ட் இந்த பிரைஸ் தரும்போது அந்த ப்ராடக்ட்ட வந்து என்ன 2 இருக்கும்போது என்ன அந்த ப்ராடக்ட்ல டோட்டல் சேல்ஸ் எடுக்கலாம். அப்படி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு நாங்க அப்ளை பண்ணல. அப்ளை பண்ணும்போது தனித்தனியா வந்து எங்கட டோட்டலா வந்து எவ்வளவு சேல்ஸ் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் சேல்ஸ் நடக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நாங்க ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இந்த மந்த நாங்க ட்ரை பண்ணி எடுக்க போறோம்னு பார்த்தோம். ஸோ அப்படி நாங்க இந்த டேட் காலம் யூஸ் பண்ண போறோம். ஸோ அது ஒன்றுமே இல்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப எங்கள்ட்ட வந்து இருக்கிறது டேட்டா ஃப்ரேம். அதுல இருக்கிற காலம் பார்த்தீங்கன்னா என்ன? ஆர்டர் டேட். ஆர்டர் டேட்ட பார்த்தீங்கன்னா, ஓகே. இதான் எங்கட எங்கட ஆர்டர் டேட் காலம். பட் இதுல பார்த்தீங்கன்னா என்ன? இங்க வந்து ஒரு டேட்டும் இருக்கு. டேட் அண்ட் டேட்ல மந்த், இயர், டேயோட டைமும் சேர்த்து போகுது. பட் எங்களுக்கு வந்து நாங்க மந்த பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுவோம். அப்ப எப்படி நாங்க வந்து என்ன மந்த வந்து டிடெக்ட் பண்ணி எடுக்க போறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க இந்த காலம்ல வந்து இது சிங்கிள் காலம், இந்த ஆர்டர் டேட் காலம் நான் சிங்கிள் காலமா ஆக்சஸ் பண்ணிக்கேன். ஸோ இதுல போய் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இதுல 0 அண்ட் இன்டெக்ஸ குடுத்தேன்டா, உங்களுக்கு அங்க முதலாவது முதலாவது அந்த பர்ட்டிகுலர் காலம் முதலாவது வேல்யூ ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இதுல உங்களுக்கு டேட் இருக்கு, இயர், மந்த், முதலாவது மந்த் குறிக்கும். 2வது வந்து என்ன அந்த பர்ட்டிகுலர் டே, அடுத்த இயரா கூடிய எங்களுக்கு டைம் இருக்கு. பட் எங்களுக்கு தேவை மந்த் மட்டும் தான் தேவை. ஸோ எப்படி இந்த 4 அதாவது இந்த 4ஆம் மாதம் இந்த எப்படி அதை நாங்க டிடெக்ட் பண்ணி எடுக்க போறோம்டா ஒன்றுமே இல்லை. ஸோ நீங்க இதுல போய் என்ன செய்ய போறீங்கன்னா என்ன ஸ்பிளிட் ஒரு ஃபங்க்ஷன் நீங்க ஆல்ரெடி ஸ்ட்ரிங் படிச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க பைத்தன்ல வந்து ஸ்பிளிட் ஃபங்க்ஷன் கொடுத்து பாத்தீங்கன்னா எப்படி எங்க டேட் வந்து டுகெதரா இருக்கு என்ன ஒரு காம்பினேஷனா இருக்கு. அதை நான் அதை வந்து ஸ்பிளிட் பண்ண போறோம். டேட்டா பாருங்க அதுல வந்து ஒரு என்ன வாட்ச் இந்த இதுல வந்து எழுதியிருக்கேன். அந்த ஃபார்மேட்ல வந்து டேட் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி எழுதியிருக்கிறது நாங்க என்ன அத பேஸ் பண்ணி நான் ஒரு ஸ்ப்ளிட் பண்ண போறேன். சரி இதுக்கு என்ன மாரி அவுட்புட் வருதுன்னு பார்த்தீங்களா, ரன் பண்றேன். பாருங்க என்ன, நான் இத குடுத்தோனே இந்த ஸ்ப்ளிட் வந்து வாட்ஸ்லேஷன் இதுல குடுத்தோனே இந்த பேரான்சிஸ்ல குடுத்தோனே எப்படி என்ன ஒரு லிஸ்ட் ஃபார்மேட்ல என்ன அந்த டேட் வந்து என்ன அப்படியே வந்து என்ன ஸ்ப்ளிட் ஆகி வந்து உங்களுக்கு வந்துரும். அப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துரும். நான் வந்து இந்த டேட்டா வந்து ஸ்ப்ளிட் ஒரு சின்ன சின்ன பார்ட்டா வந்து டிவைட் பண்ணிட்டு இப்படி இந்த ஸ்ப்ளிட் ஃபங்ஷனாலிட்டிய குடுத்து பார்த்தீங்கன்னா 4 தனியா வந்துட்டு 19 தனியா வந்துட்டு
பட் அந்த டைம் வந்து அப்படியே தனியாக வந்து அப்போ இது ஒரு லிஸ்ட் அண்ட் டேக்கில் உங்களுக்கு லிஸ்ட்டில் வந்து எப்படி அந்த வேல்யூ ஆக்சஸ் பண்ணுறன்னு உங்களுக்கு தெரியும். இண்டெக்ஸிங் ஒவ்வொரு லிஸ்ட்டில் பார்த்தோம்னா இண்டெக்ஸிங் ஒரு கண்டாக்ட்ஸ் இருக்கு. அப்போ அதில் முதல்ல இண்டெக்ஸ் ஜீரோட ஸ்டார்ட் அப்படி என்ன அந்த லிஸ்ட்டுக்கு ஒவ்வொரு லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூக்குமே என்ன ஒரு இண்டெக்ஸிங் ஃபார்மேட் இருக்கு. அப்போ இங்கே போய் நான் என்ன செய்ய போகிறேன், ஜீரோ கொடுத்து பாவேன் என்ன அவுட்புட் இருக்கு. ஜீரோ கொடுத்தீங்களா என்ன 4 அவுட்புட் வருது. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். உங்களுக்கு ஸ்பிளிட் அண்ட் ஒரு கண்டாக்ட்ஸ் நாங்கள் ஸ்பிளிட் பண்ணாங்க. மேலே நாங்கள் ஸ்பிளிட்டை கொடுக்கல வந்து ஸ்பிளிட் ஆனது. அப்புறம் நான் உங்களை இன்னொரு லைனில் போடுறேன். இந்த லிஸ்ட்டில் எனக்கு அவுட்புட் இதுக்கு லிஸ்ட் வருது. இப்போ அகைன் போய் என்ன நான் இதில் ஜீரோ இதை கொடுக்க 4 வேல்யூ. ஏன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து இருக்கிற ஜீரோ இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 4. அப்போ இதான் எங்களோட மந்த். அப்போ எங்களுக்கு இந்த டேட்டா பாயிண்ட் தான் எங்களுக்கு தேவை. ஏன்னா நாங்கள் பெஸ்ட் மந்த் செல்லிங்க தான் நாங்கள் இந்த மாதத்தில் வந்து அதிகமான சேல்ஸ் போகும். எங்களுக்கு மந்த் டேட்டா அந்த மந்த் குழம்பு நாங்கள் டிரைவ் பண்ணி எடுக்கணும். அப்போ ஓகே நாங்களுக்கு இப்படி கொடுக்கும்போது என்ன இந்த ஸ்பிளிட் பேஸ் பண்ணி கொடுக்கும்போது ஒரு பர்டிகுலர் டேட்டுக்கு நான் கொடுக்கும்போது எங்களுக்கு அந்த மந்தை வந்து டிரைவ் பண்ணி எடுக்கக்கூடிய. ஸோ இதை நாங்கள் இப்படி நான் கோலம்ஸ் இந்த ஆர்டர் டேட் இந்தியா கோலம் கேப்ல வந்து எப்படி என்ன அதில் எந்த மந்தை மட்டும் டிரைவ் பண்ணி எடுக்கலாம்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு ட்ரிக் பண்ண போகிறோம். ஒன்றுமே இல்லை, ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் பைத்தன்ல கட்டாயம் என்ன ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி எடுத்துருப்பீங்க. ஸோ இங்கே வந்து நாங்கள் ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்து எங்களுக்கு என்ன தேவைண்டா இந்த டேட்டா கொடுக்கும்போது எங்களுக்கு தனியாக மந்தை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தரணும். அப்போ உங்களுக்கு ஐடியா வந்து நீங்கள் ஆல்ரெடி நிறைய ஃபங்க்ஷன் எழுதி இருப்பீங்க நம்புறேன். ஸோ ஒன்றுமே இல்லை, ஈஸி ஒன்றுமே இல்லை. இப்போ இதில் போய் நாங்கள் டேட்டா கொடுக்கும்போது எங்களுக்கு இந்த மந்தை ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ என்னன்னா ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணி ரிட்டர்ன் மந்த். அப்போ ரிட்டர்ன் மந்த் எப்போ ரிட்டர்ன் பண்ண முடியும் இப்படியான ஒரு டேட்டா கொடுக்கும்போது என்ன டேட் கோலமா பாருங்க, ஆர்டர் டேட் கோலமில் இப்படி என்ன டேட் டைம் இருக்கு. அப்படி கொடுக்கும்போது எனக்கு இந்த தனி இந்த 4 வேல்யூ மட்டும் வேணும். இப்போ நாங்கள் 4 வேல்யூ எப்படி டிரைவ் பண்ணி எடுத்தாலும் தெரியும். இப்போ நாங்கள் சிம்பிள் ஸ்டெப்லாம் இப்போ அப்படி கொடுக்கும்போது இந்த பர்டிகுலர் டேட் அதான் ஒரு டேட்டா பாயிண்ட் டேட் அண்ட் இந்த ஆர்டர் டேட்ல இருக்க ஒரு சிங்கிள் வேல்யூ கொடுக்கும்போது எங்களுக்கு வந்து எப்படி வரணும்னா என்ன மந்தை மட்டும் டிரைவ் பண்ணுங்க. அப்போ நான் இந்த பிரேக்கெட்ல எக்ஸ்டெண்ட் கொடுக்கணும். எக்ஸ்டெண்ட் ஒன்றுமே இல்லை. இந்த ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட் இந்த ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட் தான் நான் எக்ஸ்டெண்ட் என்ன இதில் மீன் பண்ண போறேன். இந்த ஃபங்க்ஷனில் இந்த ஃபங்க்ஷன் ஆப்பில் பண்ணும்போது அது ஒவ்வொரு டேட்டா இந்த ஆர்டர் டேட்டா போய் செக் பண்ணி தனியாக 4 வேல்யூ மட்டும் ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ நான் இதில் எக்ஸ்டெண்ட் கொடுக்குறேன். உங்களுக்கு ஐடியா வந்து எக்ஸ்டெண்ட் மீன் பண்ண போகுது. ஸோ இதில் கொலம் கொடுக்கணும். நீங்கள் ஆல்ரெடி ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணிப்பீங்க. ஸோ இங்கே வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணு RETURN. ஓகே ரிட்டர்ன் பண்ணு. எதை ரிட்டர்ன் பண்ண போறீங்கடா ஒன்றுமே இல்லை. எங்கட எக்ஸை ரிட்டர்ன் பண்ணணும். இது எப்படி ரிட்டர்ன் பண்ண டாட் இந்த நாங்கள் மேலே கொடுத்த மாதிரி எங்களுக்கு 4 இது வந்து இந்த கிட்டத்தட்ட எக்ஸா இருக்க போகிறது இதான். இந்த எக்ஸா இருக்க போகிற இந்த ஆர்டர் டேட் அதில் போய் நாங்கள் அந்த எப்படி அந்த டேட்டை ஸ்பிளிட் பண்ணணும்டா இந்த டாட் ஸ்பிளிட் நான் இப்போ மேலே செய்து எங்களுக்கு தனி அப்படி கொடுக்கும்போது என்னென்ன வந்தது இந்த 4 வேல்யூ ரிட்டர்ன். 4 வேல்யூ என்ன ஒன்றுமே இல்லை என்ன எங்களோட மந்த் எங்களோட தேவையான மந்த். இதான் என்ன நாங்கள் டிஃபைன் பண்ண போகிற ஃபங்க்ஷன். அப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யணும் ஒவ்வொரு வேல்யூவா செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸுக்கு வந்து இந்த டேட்டா எடுக்கும். இந்த டேட்டா எடுத்துட்டு இந்த டேட்ல போய் என்ன இந்த ஸ்பிளிட்டை கொடுக்காது தான் நாங்கள் மேலே உங்களுக்கு இந்த தனி ஒரு டேட்டுக்கு செஞ்சு காரணம். இது வந்து ஃபங்க்ஷன் என்ன ஒரு லூப்பா வந்து நைட்ரேட் பண்ண போது நான் எப்படி அப்ளை பண்ண போறேன். ஸோ இப்போ நான் ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணிட்டேன். ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி அப்போ நீங்கள் எப்படி இந்த ஃபங்க்ஷனை கொண்டு நான் இந்த குழம்புக்கு அப்ளை பண்ணணும்னா அதுக்கு தான் என்ன நாங்கள் வந்து அப்ளை என்ற ஒரு ஃபேண்டாஸ்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ நீங்கள் இப்போ நான் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 2 பெண் எழுத போகணும் தெரியும். இப்போ நாங்கள் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டோம். இங்கே போய் நான் என்ன செய்ய போறோம்டா எங்கட குளம் இது எங்கட குளம் வந்து இந்த ஆர்டர் டேட் குளம் சரியா ஆர்டர் டேட் குளம் அங்கே தான் அப்ளை பண்ணணும். ஓகே ஆர்டர் டேட் குளம் இங்கே வந்து இந்த எங்கட இந்த குளம்ல வந்து இந்த ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணணும். இதில் போய் APPLW அப்ளை சரியா இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஃபேண்டாஸ்ல இருக்கு. அப்ளை ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ நீங்க இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு புதுசா இருந்தா என்னோட சேனல்ல வந்து ஃபேண்டாஸ் தனி பிளேலிஸ்ட் இருக்கு. அதுல வந்து அப்ளை ஃபங்க்ஷனுக்கு ஒரு சிங்கிள் வீடியோவே போட்டிருக்கும். சரி அந்த லிங்க் வந்து இந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அதுல வந்து டீப்பா வந்து அப்ளை ஃபங்க்ஷன் பற்றி காய்ச்சிங்க சரியா. அப்ப இதுல போய் இந்த அப்ளைல என்ன செய்யணும் இந்த அப்ளை என்ன செய்யணும் இந்த ஒரு கொலமை செலக்ட் பண்ணும்போது டேட்டா ஃப்ரேம் வந்து இந்த கொலமை செய்யணும். அந்த கொலம்ல அப்ளை பண்ணு என்ன அப்ளை பண்ண இந்த ஃபங்க்ஷனை கொண்டு அப்ளை பண்ணு சரி. அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ஃபங்க்ஷனை கொண்டு அப்ளை பண்ண இந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யணும் என்ன ஒரு டேட்டா எடுத்து இந்த இப்படி ஒரு டேட் எடுத்து அதுல போய் இந்த ஸ்பிளிட் இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இந்த ஜீரோத்தை கொடுக்கும்போது அதாவது இந்த ஜீரோ இந்த ஜீரோ இண்டெக்ஸ்ல தான் என்ன எங்கள்கிட்ட மந்த் வேல்யூ வந்து ஒவ்வொரு டேட் கோலமுக்கு ரிட்டர்ன் பண்ணுங்க. ஒவ்வொரு டேட்டையும் கொடுக்கும். எங்களோட கோலமில் இருக்கிற இந்த டேட்ல இருக்க ஒவ்வொரு வேல்யூ இந்த எக்ஸுக்கு பதிலாக ஒவ்வொரு வேல்யூயும் வந்து ரீப்ளேஸ் பண்ணும்போது அந்த லிஸ்டா ரிட்டர்ன் பண்ணும். அந்த அவுட்புட் ஸ்பிளிட் ஆன பிறகு அந்த ரிட்டர்ன் பண்ணிக்க அந்த லிஸ்ட்ல வர ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ன்றது ஜீரோ இண்டெக்ஸ். அந்த ஜீரோ இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ தான் மந்த் வேல்யூ. அந்த மந்த் வேல்யூ தான் எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணணும்னு இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ அந்த ஃபங்க்ஷன் நேமை போய் இப்போ நான் என்ன செய்ய போறேன்டா என்ன இதுல கொடுக்க போறேன். எங்கட அப்ளை அண்ட் இதுல கொடுக்கும். அப்ளை அண்ட் டேக்ல வந்து இந்த அப்ளை அண்ட் ஃபங்க்ஷனோட ஃப்ரீ பில் ஃபங்க்ஷனுக்கு பேராந்திஸ்க்கு 2 விடும். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் கொடுக்கும் இல்லாட்டி ஆல்ரெடி ஃப்ரீ பில் பண்ண ஃபங்க்ஷன் கொடுக்கும். இப்போ நான் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் எங்கட யூசர் டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷன் ஏதோ சொல்ல வரணும்டா இப்போ நாங்கள் மேலே டிஃபைன் பண்ணி நினைப்போம். எங்களுக்கு டேட்டா ரிட்டர்ன் மந்தை மட்டும் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து மேலே டிஃபைன் பண்ணிக்க இந்த ஃபங்க்ஷன் அதுன்ற ஃபங்க்ஷன் நேம் இங்கே கொடுக்குறேன். இப்போ இங்கே கொடுத்தனேன்டா இங்கே என்ன மாதிரி ரிட்டர்ன் என்ன மாதிரியான அவுட்புட் வருமெண்டா இப்போ ரன் பண்ணுறேன்னு பாருங்க. பார்த்தீங்கன்னா என்ன
4 4 4 இப்போ 9 9 என்ன உங்களுக்கு என்ன ஒரு ஐடியா வந்துடும் என்ன அது அந்த பர்டிகுலர் அது என்ன அந்த ஆர்டர் டேட்டில் போய் இந்த அப்ளை ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணி இதில் ரிட்டர்ன் வந்து டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷனை நான் கொடுக்கும்போது அது இப்போ டிரெக்ட் பண்ணது என்ன தனியாக அந்த பர்டிகுலர் குழம்புல இருக்க எல்லா வேலையும் கிட்டத்தட்ட 1,86,000 வேலையும் அந்த எல்லா வேலைக்கும் என்ன அது ரிட்டர்ன் பண்ணி என்ன எங்களுக்கு வந்து என்ன டிரெக்டா வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்கு சரியா டிரெக்டா என்ன எங்களுக்கு டிரெக்டா ஒன்றும் இல்லை ஒரு வேல்யூ வந்து இந்த மந்த் வேல்யூ வந்து கொடுத்துருக்கு சரியா இப்போ நான் இதை என்ன செய்ய போறேன்னா என்ன இதை கொண்டு போய் நான் எங்கட ஆர்டர் டேட் என்ற குழம்புல வந்து அப்ளை பண்ண போறேன் ஆர்டர் டேட் என்ற குழம்பு ஒன்றுமே இல்லை டிஎஃப் டாட் இதை அப்ளை பண்ண போறேன் நான் திருப்பி கொண்டு போய் ரீஸ்டோர் பண்ண அப்டேட் பண்ண போறேன் ஒன்றுமே இல்லை அப்டேட் பண்றேன் என்ன ஆர்டர் டேட் இதில் போய் நான் என்ன திருப்பி நான் சர்வர் ஒன்றுமே இல்லை ஓவர் ரைட் பண்ணிக்கலாம் அப்டேட் பண்ணுறேன் சரி அப்டேட் பண்ணிட்டு இப்போ போய் நான் எங்களோட டேட்டா ஃப்ரேம் செக் பண்ணி பாருங்க இந்த கொலம்ன்ற ஒரு டேட்டா ஃப்ரேமில் கொலம் மந்த்ன்ற கொலம் வந்து வந்திருக்கா சாரி நான் இதில் எங்களுக்கு மந்த் இது வந்து எங்களுக்கு அவுட்புட் வந்து மந்த் வந்தது ஸோ இதில் வந்து நாங்கள் இது ஆக்சுவலி இது மந்த்தா ஒன்றுமே நாங்கள் மந்த் தான் எங்களுக்கு ரிட்டர்ன் ஆனது மந்தண்ட குளம் வந்தது ஸோ இதில் போய் நான் மந்தை ரிட்டர்ன் பண்ணேன் கொடுத்துட்டு இல்லை ஹெட்டை போய் பார்த்தோம்டா பார்த்தீங்களா என்ன எங்களுக்கு வந்து மந்த் 4 வந்து ஸோ நீங்கள் இதில் கேட்கல இந்த ஆக்சுவலி நாங்கள் என்ன இதில் ஆர்டர் டேட்டுன்ற கூட நான் ஆர்டர் டேட்டில் போய் என்ன நான் வந்து ரீரைட் பண்ணேன் ஸோ ஆக்சுவலி இதில் ஆர்டர் டேட்டில் வந்து என்ன அப்படி வராது ஆர்டர் டேட்டில் வந்து எங்களுக்கு ஆல்ரெடி இங்கே இந்த வேல்யூ தான் இருந்தது ஸோ இதில் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை ஜஸ்ட் இப்போ நான் ரீடன் மாறி இதில் அப்டேட் இந்த குழம்புல அப்டேட் பண்ணிட்டு நான் இப்போ என்ன ரன் ஹோல் சில்ஸை கொடுக்க போகிறேன் ஒன்றுமே இல்லை திருப்பி முதல்ல இருந்து ரன் பண்ணிக்கல என்ன திருப்பி எங்கட வழக்கம் போல இந்த குழம்பு வந்து ஒன்றுமே இல்லை நான் மாறி எரர் வந்துட்டு ஒன்றுமே நீங்கள் திருப்பி கொடுத்தீங்க அந்த எரர் இல்லா போயிடும் பட் எங்களுக்கு அப்டேட் பண்ணப்பட்ட அந்த குழம்புல வேலையும் அந்த குழம்பு சொல்லிட்டு எங்களுக்கு ரிட்டர்ன் ஸோ பார்த்தீங்களா என்ன எங்களோட மந்த் குளம் அதாவது என்ன மந்த் குளம் நான் கிரியேட் பண்ணது மந்த் குளம் அந்த மந்த் குளம்ல போய் என்ன எங்களோட வேல்யூ வந்து இப்படி குறிக்கும் போது என்ன புதுசாக ஒரு குளம்னு கிரியேட் பண்ணுறோம் மந்த் அதில் போய் இந்த வேல்யூ இப்போ இந்த உங்களுக்கு தெரியும் இந்த லைன் கூட என்ன ரிட்டர்ன் பண்ண மாட்டேன் கிட்டத்தட்ட ஒவ்வொரு இந்த பர்டிகுலர் ஆர்டர் டேட்டில் போய் ஸ்பிளிட் அந்த அப்ளை ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன் மந்தாக கொடுக்கும்போது அந்த ரிட்டர்ன் மந்த் ஃபங்க்ஷன் நாங்கள் எப்படி டிஃபைன் பண்ணாங்கன்னு ஸ்பிளிட் பண்ண சொல்லி இந்த டேட்டில் போய் மந்தை மட்டும் ஸ்பிளிட் பண்ணி அதை கொண்டு என்ன மந்தண்ட குழம்புல ஸ்டோர் பண்ணணும் ஓகே அங்கே வந்து என்ன மந்தண்ட குழம்புன்னு கிரியேட் ஸோ இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன மந்தண்ட ஒரு குழம்பு நான் கிரியேட் பண்ணியிருந்தேன் இப்போ பாப்பா மந்த்ன்றது என்ன அது ஒரு இன்டீஜர் வேல்யூ நான் ஒருக்கா செக் பண்ணி பார்க்குறேன் அந்த டேட்டா டைப் எப்படி இருக்குன்னு சரி அப்போ உங்களுக்கு கொமனா தெரியும் டிஎஃப் டாட் டி டைப்ஸ் போட்டிங்களா பார்த்தீங்க உங்களுக்கு டேட்டா டைப் ரிட்டர்ன் இங்கே பார்த்தீங்கன்னா மந்தை பாருங்க மந்த் குழம்பு டேட்டா டைப் ஆப்ஜெக்ட் இருக்கு ஆக்சுவலி ஆப்ஜெக்ட்ன்றது என்ன பேண்டாஸ் படத்தில் ஒரு ஸ்ட்ரிங் டைப் ஒரு டெக்ஸ்ட் இல்லை டெக்ஸ்ட் டேட்டா இல்லை கேட்டகரிக்கல் டேட்டா கொடுக்கணும் ஒரு டேட்டா டைப் பட் ஆக்சுவலி எங்களுக்கு மந்த்ன்றதுன்னு ஒரு இன்டீஜர் ஏன்னா நாங்கள் வந்து ஒரு கால்குலேஷன் பாடிங்க கால்குலேஷன் பண்ணிட்டு மந்த் நீங்கள் இன்டீஜர் ஃபார்மெல்லாம் விடுக்கணும் முதலாவது மந்த் 2ஆம் மந்த் 3 நம்பர்ஸில் விடுக்காது இன்டீஜர் அப்போ எப்படி நாங்கள் இந்த டேட்டா டைப்பை மாற்றுறதுண்டா ஸோ டேட்டா டைப் மாற்றுறது ஒன்றுமே இல்லை ஒரு சின்ன ஒரு விஷயம் ஸோ அதில் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா எங்களை என்ன மந்த் குழம்புன்ற டேட்டா டைப் தானே மாற்றணும் நான் அதில் போய் டிஎஃப் மந்த் இதில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது வேண்டாஸில் ஆஸ் டைப்னு சொல்லுவார் அந்த டேட்டா டைப் நாங்கள் இந்த பர்டிகுலர் குழம்பு நான் குழம்பு செலக்ட் பண்ணியிருக்கேன் அந்த டைப்பை எப்படி மாற்றணும்னா அந்த ஆஸ் டைப்பில் போய் இந்த பெராந்திஸுக்கு அந்த எந்த அந்த டேட்டா டைப்னு என்ன எந்த மாதிரியான டேட்டா டைப் நீங்கள் கன்வெர்ட் பண்ண போகிறீங்க எங்களுக்கு இன்டீஜர் தேவை சரியா இப்போ இன்டீஜர் தான் எங்களுக்கு மாற்றணும் சரி இன்டீஜருக்கு மாற்றணும்டா இன்டீஜர் என்ன அந்த பெராந்திஸுக்குள்ள கொடுத்துடணும் ஐஎன்டின்னு கொடுத்துட்டு நீங்கள் ரன் பண்ணீங்களா எங்களுக்கு இன்டீஜர் மாறணும் பட் எங்களுக்கு என்ன எரர் வருது ஸோ எரர் வருது பார்த்தீங்களா என்ன இன்வாலிட் லிட்டரலோ இன்டீஜர் வித் பேஸ் 10 ஆர்டர் டேட் ஸோ இங்கே என்ன சொல்ல வரதுன்னா எங்கேயோ இடத்துல ஏதோ என்ட்ரி வந்து எங்களோட இது இருக்குல்ல எங்களோட மந்த் குழம்பு இருக்கு தானே அந்த மந்த் குழம்புல இருக்கிற எங்கேயோ ஒரு என்ட்ரி வந்து ஆர்டர் டேட்டுன்னு இருக்கா என்ன அந்த நம்பர்ஸுக்கு பதிலாக ஆர்டர் டேட்டுன்னு இருக்கு நாங்கள் அதை எப்படி செக் பண்ணி அப்படி உண்மையாக இருக்குதா அப்படி செக் பண்ணி அது உண்மையாக அப்படி எதுவும் வேல்யூ இருக்கான்னு அதுக்கு செக் பண்ணுறதுக்கு இப்போ டிஎஃப்ல வந்து எங்களோட மந்த் குழம்பு தானே நான் மந்த் குழம்பு தானே செக் பண்ணுறோம் இப்போ அவன் சொல்கிறேன் என்ன இன்வாலிட் லிட்டரல் ஃபார் இன்டீஜர் இது இன்வாலிட் இன்டீஜரை கன்வெர்ட் பண்ண முடியாமல் இருக்குன்னு சொல்லணும் அது காரணம் வந்து ஆர்டர் டேட் ஒரு வேல்யூ எங்க ஒரு என்ட்ரி வந்து என்ன இந்த பர்டிகுலர் மந்த் குழம்புல இருக்கும் ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு யூனிக் கண்டு நீங்கள் ஒரு வேல்யூ போட்டிங்களா யூனிக் கண்டு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை கால் பண்ணீங்களா ஃபேண்டாஸில் இருக்கு அந்த பர்டிகுலர் குழம்பை கால் பண்ணி இது வந்து இந்த மந்தண்ட குழம்புல இருக்க யூனிக் வேல்யூ மட்டும் ரிட்டர்ன் நான் உண்மையாக மந்த் குழம்புன்ற கேட்கல வந்து நாங்கள் இப்போ 1 2 3 12 வேல்யூ எங்களுக்கு ரிட்டர்ன் என்னோட 12 மாதம் தானே அப்போ 12 ரிட்டர்ன் அதை விட எக்ஸ்ட்ரா வேல்யூ வேணும் பார்த்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஆர்டர் டேட்ன்றது என்ன எங்களுக்கு ஒரு இன்டீஜர் டெக்ஸ்ட் வேல்யூ இருக்கு அதைத்தான் இங்க சொல்லி இந்த ஆர்டர் டேட் அதை மென்ஷன் பண்ணி காட்டுறது அதுக்கு ரீசன் அந்த லிட்டரல் இன்வாலிட் லிட்டரல் இன்டீஜர் அந்த இன்வாலிட் லிட்டரல் இன்டீஜர்னு சொல்ல வர இந்த வேல்யூ வந்து இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணி நாங்க வந்து
மேலே இன்டீஜரா கன்வெர்ட் பண்ண சொல்றோம். பட் அந்த பர்ட்டிகுலர் மந்த் குழப்பம்னா இந்த இன்டீஜர் வேல்யூவை தாண்டி இந்த இதை தாண்டி இப்படியும் ஒரு வேல்யூ இருக்குது. அதால தான் இந்த எரர் எங்களுக்கு வந்துருக்கு. ஸோ இதை எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, முதல் வந்து இந்த வேல்யூ எங்கே இருக்குன்னு நாங்கள் என்ன கண்டுபிடிக்கணும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு வந்து வேல்யூ அது எப்படி கண்டுபிடிக்கணும்? முதல்ல இந்த ஆர்டர் டேட் காலம், இந்த ஆர்டர் டேட் காலம் தானே இருக்குது. அப்போ நான் என்ன செய்யணும்னா அந்த ஆர்டர் டேட் காலமை கால் பண்ணேன் ஃபர்ஸ்ட். கால் பண்ணிட்டு ஆர்டர் டேட் கோலமை கால் பண்ணி இப்போ ரன் பண்ணீங்கன்னா இதான அந்த கோலம் சரியா. இதில் போய் இதில் எல்லா வேலையும் இருக்குது சரி. இந்த ஆர்டர் டேட் கோலம் ஆர்டர் டேட் கோலம் இல்லை எங்கட மந்த் கோலம். எங்கட மந்த் கோலம் இல்லையா இருக்கு மந்த் கோலம் சரியா. மந்த் கோலம் இப்போ மந்த் கோலம் கால் பண்ணினா அந்த வேல்யூஸ் வரும். பட் எங்கேயோ ஒரு இடத்துல இது வந்து முதல் 5 வேலையும் லாஸ்ட் வேல்யூயும் காட்டுது. பட் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இந்த ஆர்டர் டேட் அண்ட் வேல்யூ வந்து என்ன இலக்கத்துக்கு பதிலாக வந்து ரிப்ளேஸ் ஆயிருக்கு. ஸோ அதை என்னட்டு கண்டுபிடிக்க போறோம்டா ஈக்குவல் போட்டு அந்த வேல்யூ எங்களுக்கு தெரிஞ்ச அந்த இந்த வேல்யூ அந்த பர்டிகுலர் வேல்யூ எங்களுக்கு தெரிஞ்சதால அந்த பர்டிகுலர் வேல்யூ நான் கொடுத்து ஆர்டர் டேட் தானே ஆர்டர் டேட் நம்பர்ஸ் ஆர்டர் டேட் அண்ட் ஒரு வேல்யூ வந்து எங்களுக்கு இந்த மந்த் அண்ட குளத்துல இருக்கு. அது எந்த ரோவில் இருக்கு அந்த ரோ இண்டெக்ஸை கண்டுபிடிக்க போறோம். அது பர்டிகுலரா எந்த ரோவில் இருக்குன்றதை கண்டுபிடிக்க போறோம் சரியா. இப்போ கொடுத்தனா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ண இப்படி நான் இதை கொடுக்கும்போது இந்த மந்த் அண்ட குளத்துல இப்படி ஒரு வேல்யூ இருக்கு ஈக்குவல் போடுறோன்னு மீன் அந்த குளத்துல போய் செக் பண்ணு இப்படி ஆர்டர் டேட் ஏதாவது ஒரு வேல்யூ இருக்காண்டே அது ஒவ்வொரு ரூவா செக் பண்ணி இல்லைன்னு சொல்லி இல்லைன்னு அந்த இடத்துல அந்த வேல்யூ இல்லைன்னு அது முதல் 5 கடைசி 5 காட்டுது. இப்போ மிடில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருக்கலாம் அந்த வேல்யூ. ஏன்னா எங்களுக்கு இருக்கான்னு யூனிக் வேல்யூ செக் பண்ணும்போது என்ன அந்த யூனிக் வேல்யூ ஆர்டர் டேட் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஆனா இங்க ஃபர்ஸ்ட் முதல் 5 வேல்யூயும் கடைசி 5 வேல்யூயும் காட்டுறால என்ன எங்களுக்கு வந்து உடனே காட்டல. பட் நாங்க வந்து இதை என்ன செய்ய போறோம்டா ஒரு ஃபில்டர் கண்டிஷன் உங்களுக்கு ஃபில்டர் கண்டிஷன் ஒன்றுமே இல்லை. நான் வந்து என்னோட சேனல்ல வந்து ஃபில்டரிங் கண்டு நான் ஃபேண்டாஸில் எப்படி ஃபில்டரிங் செய்யறதுன்னு உங்களுக்கு தனி வீடியோ இருக்கு. நான் எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் இதை ஃபில்டர் பண்ணேன். இந்த ஃபில்டர் பண்ண ஒன்றும் இல்லை ஒரு கண்டிஷன் மாதிரி ஃபில்டர் பண்ண ஒரு கண்டிஷன் கொடுக்கல அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ண அது எப்படி நான் எடுக்க போறேன் அது ஒன்றுமே இல்லை. இப்போ போய் இதை ரன் பண்றேன் சரியா. எங்களோட ஃபேண்டாஸுக்கு தானே ஃபேண்டாஸில் திருப்பி எங்களோட டேட்டா ஃப்ரேமை கால் பண்றோம். டேட்டா ஃப்ரேமை கால் பண்ணிட்டு இப்போ போய் ஃபில்டர் நாங்கள் ஆல்ரெடி மேலே டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷன் இருக்குது அந்த ஃபங்க்ஷன் இல்லை கண்டிஷன் இதுதான் கண்டிஷன் ஒன்றும் இல்லை. ஃபில்டரிங் கண்டிஷன் இந்த காலமில் போய் பர்டிகுலர் வேல்யூ இருந்தால் அதை ரிட்டர்ன் பண்ண. அப்போ அது அந்த கண்டிஷனை போய் நான் ஃபில்டர் 1 ஆல்ரெடி என்ன ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிட்டேன். அந்த வேரியபிளை போய் திருப்பி டேட்டா ஃப்ரேம் திருப்பி ரீஅகைன் என்ன திருப்பி இன்னொரு டேட்டா ஃப்ரேமில் திருப்பி கால் பண்ணணும். நீங்கள் டிரெக்டாக என்ன வேரியபிள் கொடுக்காம டிரெக்டாக சேமாவே என்ன இன்னொரு ஸ்கேர் பிராக்கெட் போட்டு உள்ள ஆட் பண்ணலாம். என்ன ஒரு ஈஸி அண்டர்ஸ்டிங் ஆடி இந்த கண்டிஷனை நான் ஃபில்டர் 1 வரும் கண்டிஷன் 1 வரும் இல்லை ஃபில்டர் 1 வரலாம் ஈஸி நான் ஃபில்டர் பண்ண போறேன். அப்போ நான் இதை கொடுத்தேன்டா அது ஃபில்டர் பண்ண போது அந்த பர்டிகுலர் வேல்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா என்ன 519 இண்டெக்ஸ் அங்கே அந்த மந்தண்ட குழம்பு பாருங்க. மந்தண்ட குழம்புல ஆர்டர் டேட் ஒரு வேல்யூ இருக்கு. ஆக்சுவலி எங்களோட மந்தண்ட குழம்புல வந்து என்ன நாங்கள் வந்து இன்டீஜர் வேல்யூ தான் நாங்கள் இப்போ இன்டீஜர் வேல்யூ தான் நான் டிரைவ் பண்ண எங்களோட ஃபங்க்ஷனை கொடுத்து அந்த நாங்கள் ரிட்டர்ன் பண்ண சொன்னது மந்தண்ட வேல்யூ அதுதான் நாங்கள் மேலே அப்ளை ஃபங்க்ஷன் மூலமாக ரிட்டர்ன் மந்தன் கொடுக்கும்போது அந்த மந்தண்ட குளம் கிரியேட் பண்ணி அதில் வந்து மந்தை மட்டும் ஆட் பண்ண அப்படி ஆட் பண்ணிட்டு வரும்போது இங்கேயோ ஒரு இண்டெக்ஸ் அதாவது 519 இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் டேட் ஒரு டெக்ஸ்ட் வேல்யூ வந்துட்டு அதால தான் எங்களால் கன்வெர்ட் பண்ண முடியாது. அதைத்தான் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன் சரியா. ஓகே ஃபில்டரிங் பார்க்கணும்னா என்னோட ஃபில்டரிங் பற்றி டீப்பாக படிக்கணும் பண்ணேன். என்னோட சேனலில் ஒரு சிங்கிள் வீடியோ இருக்கு. அதை பற்றி ஒரு டீப்பாக போடணும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன் செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நாங்கள் அதை டிடெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இண்டெக்ஸ்ல தான் அந்த ஆள் இருக்கு என்ன அந்த ஆர்டர் டேட் டெக்ஸ்ட் வேல்யூ இருக்கு. அப்ப இப்ப எப்படி நாங்க இவரை தூக்குறதுன்னு எப்படி ரிமூவ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இப்ப நாங்க என்ன இதை கண்டுபிடிச்சிட்டோம் என்ன இதான் எங்களோட மிஸ்ஸிங் வேல்யூ என்ன மிஸ்ஸிங் வேல்யூ என்று சொல்லுவாங்க. இதான் எங்களோட டெக்ஸ்ட் வேல்யூ அது என்ன ஆர்டர் டேட் டெக்ஸ்ட் வேல்யூ. இதை வந்து இப்படி நாங்க ரிமூவ் பண்றது ஒன்றுமே இல்லை. ஸோ நாங்கள் இங்கே என்ன எங்களோட டேட்டா ஃப்ரேம் இருக்கு. டேட்டா ஃப்ரேம்ல போய் ட்ராப் பண்ண ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ட்ராப் பண்ணாலே உங்களுக்கு அந்த டேர்மே உங்களுக்கு என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ட்ராப் பண்ண போகிறோம். எதை ட்ராப் பண்ண போகிறோம்டா டிரெக்டாக என்ன அந்த இண்டெக்ஸையே கொடுத்து விட்டோம்டா எங்களுக்கு வேலை முடிஞ்சு. இந்த டிரெக்டாக நாங்கள் இண்டெக்ஸை கொடுத்தோம்டா என்ன நடக்கும்டா இப்போ நாங்கள் டிஎஃப்ல எங்களோட டேட்டா ஃப்ரேமில் போய் திருப்பி டிஎஃப் டாட் ட்ராப் எதை ட்ராப் பண்ண முடியாது. நாங்கள் ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி கண்டுபிடிச்சோம் இந்த 519 இண்டெக்ஸ்லாம் இந்த அந்த பர்டிகுலர் வேல்யூ கொடுத்துட்டு ரன் பண்ண மாட்டேன். இப்போ ட்ராப் ஆயிருக்கு. அப்போ நீங்கள் உண்மையாக ட்ராப் ஆயிடுனா திருப்பி என்ன இந்த ஃபில்டரிங் கண்டிஷனை திருப்பி அப்லோட் நாங்கள் டிஎஃப் டாட் ஃபில்டர் ஒன் கொடுக்க தான் இந்த வேல்யூ வந்தது 519 இண்டெக்ஸ். இப்போ திருப்பி நான் ஆப்பில் வந்து நாங்கள் முதல் ஆப்பில் ரன் பண்ணி இந்த இண்டெக்ஸை கண்டுபிடிச்சி இப்போ திருப்பி அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸை ட்ராப் பண்ணிட்டு நான் திருப்பி கொடுக்குறேன் அதே இதை இப்போ திருப்பி அந்த வேல்யூ இருக்கா இல்லைன்னு செக் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு அவுட்புட் மாரி அந்த கொலம் நேம் மட்டும் தான் எந்த ஒரு ரோவுமே ரிட்டர்ன் ஆகல. எங்களுக்கு மேலே முதல்ல ரோன்னு ரிட்டர்ன் அது ஏன் ரிட்டர்ன் ஆனால் அந்த பர்டிகுலர் ரோ என்ன நாங்கள் வந்து ட்ராப் பண்ணிடுவோம். இந்த எங்களோட ஃபில்டரிங் கண்டிஷன் உங்களுக்கு தெரியும் தான் எங்களோட ஃபில்டரிங் கண்டிஷன் மந்த்ல வந்து ஆர்டர் டேட்ன்ற ஒரு வேல்யூ இருந்தா ரிட்டர்ன். இப்போ இனிப்போ நீங்க என்ன செய்யலாம் இனிப்போ நீங்க என்ன செய்யலாம் என்ன இப்போ நாங்கள் பர்டிகுலர் டெக்ஸ்ட் வேல்யூ ரிமூவ் பண்ணிட்டோம். இனிப்போய் நாங்கள் இந்த
என்ன அந்த கன்வெர்ட் பண்ணாங்க தானே ஹேஷ் டைப் பண்ணி ஓட்டி இன்டீஜர் வேல்யூ கன்வெர்ட் பண்ணாங்க. இனிப்ப நீங்க ரன் பண்ணி பாருங்க எரர் வருதா இல்லையா. இப்போ என்ன செய்யணும், அந்த மந்தண்ட குழம்பு தானே ஆப்ஜெக்ட்ல இருந்தது, அதானே கன்வெர்ட் பண்ண வழிக்கினாங்க. அந்த கன்வெர்ட் பண்ணது எங்களுக்கு எரர் வந்தது. ஏன் எரர் வந்தது, இந்த ஆர்டர் டேட் என்ற ஒரு பர்டிகுலர் வேல்யூ மந்தண்ட குழம்புல இருந்ததால் இப்பவே அந்த மந்தண்ட குழம்புல இருக்கிற ஆர்டர் டேட்டை வந்து நாங்க ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணதாயிட்டு இப்பவே ரன் பண்ணிப்போம். அவங்களுக்கு எதுவும் எரர் வந்து பாத்தீங்கன்னா என்ன, எந்த ஒரு எரரும் பேர் பாத்தீங்கன்னா என்ன, இன்டிஜர் 32 அவ்வளவுதான். அது ஒரு சின்ன ஒரு விஷயம். சரியா, இது ஒரு சின்ன ஒரு விஷயம் பாத்தீங்களா. இன்டிஜர் 32 எங்கட டேட்டா டைப் மாதிரி இதை நான் என்ன டைரக்டா கொண்டு அப்டேட் பண்றேன் ஒன்றும் இல்லை. எங்கட டேட்டா ஃப்ரேம்ல கொண்டு போய் அப்டேட் பண்றேன். திருப்பி என்ன கொண்டு ரீரைட் பண்றோம். என்ன டேட்டா எங்கட ஃபைனல் வேல்யூ என்ன, ஃபைனல் டேட்டா டைப் வந்து இன்டிஜர் ரான். எங்கட ஃபைனல் அந்த பர்டிகுலர் காலம் இன்டிஜர் ரான் எங்கட டேட்டா டைப். இப்போ நான் திருப்பி என்ன செய்யணும், இப்போ பாத்தீங்களா திருப்பி செக் பண்றேன் டேட்டா டைப். செக் பண்ணீங்களா df dot d types ன்றது இன்டிஜர் 32 சொல்லுது. இன்டிஜர் 32 சொல்ல போறோம். அந்த டேட்டா ஃப்ரேம் அதுல ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் ஒன்று பண்ணிட்டேன். செக் பண்ணுவோம். df dot ஓகே, நாங்க இதுல அங்க டேட்டா டைப் கன்வெர்ட் பண்ணாங்க. டேட்டா டைப் df dot ரைட், இதுல தான் நாங்க கன்வெர்ட் பண்ணாங்க. இதுல தான் கன்வெர்ட் பண்ணாங்க. கன்வெர்ட் பண்ணிட்டு இதுல தான் எங்க கன்வெர்ட் பண்ணாங்க டேட்டா டைப். அதாவது நாங்க மந்த் டேட்டா டைப் நாங்க அப்டேட் பண்ணும்போது இப்போ நான் இப்போ செக் பண்ணேன். இப்போ டிஎஃப் அண்ட் ஓலங்களுக்கு தனியாக வந்து அந்த பர்டிகுலர் காலம் அதாவது சின்ன ஒரு பை மிஸ்டேக் ஒன்றுமே இல்லை. நீங்க அப்டேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மந்த் அண்ட் கொடுத்துருக்கோம். ஏன்னா மந்த் குழம்பு தானே அப்டேட் பண்றோம், மந்த் டேட்டா டைப் தானே சேஞ்ச் பண்றோம். சரியா, மந்த் டேட்டா டைப் தானே சேஞ்ச் பண்ணணும். இப்போ நம்ம ஒன்றுமே இல்லை. கெயின் ரன் நோட் செல்ல கொடுத்தீங்கன்னா என்ன எங்களோட அப்டேட் ஆனது என்ன திருப்பி ஃபுல்லாக வந்துடும். எந்த ஒரு எரரும் இல்லாமல் என்ன ரைட் ஒன்றுமே இல்லை. திருப்பி ரன் பண்றேன். ஒன்ஸ் அகைன் ரன். உங்களுக்கு எந்த குழம்பு காட்டும். திருப்பி ஃபில்டரா கொடுக்குறேன். குழம்பு ரிமூவ் ஆகிட்டு இப்போ நான் திருப்பி என்ன அப்டேட் பண்ணுறேன். இப்போவே என்ன அப்டேட் ஒன்ஸ் எங்கட அப்டேட் முடிஞ்சுது. டேட்டா டைப்பை செக் பண்ணுறேன். டேட்டா டைப்பை செக் பண்ணுங்க பாருங்க. மறந்துன டேட்டா டைப் என்ன, இன்டிஜர் 32. சரியா, ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் ரீரன் பண்ணேன் அந்த மிஸ்டேக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன, எங்களோட மந்த் வந்து இப்போ டேட்டா டைப் அந்த இன்டிஜர் 32 வந்துட்டுது. ஸோ இப்போ ஓகே, இப்போ எங்களுக்கு என்ன சேல்ஸ், எங்களுக்கு பெஸ்ட் மந்தாக கண்டுபிடிக்கணும். என்ன எந்த மந்த்ல வந்து மேக்ஸிமம் சேல்ஸ் போயிருக்கேன். ஓகே, இப்போ நாங்கள் மந்த் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ டேட்டா ஃப்ரேமில் நான் ஹெட்டாக போடணுண்டா இதாங்க டேட்டா ஃப்ரேம். எங்கள்கிட்ட மந்த் கோலம் இருக்கு. ஓகே, இப்போ எங்களுக்கு மந்த் நாங்கள் டேட்டா ஃப்ரேம்ல மந்த் கோலமாக கொண்டு வந்துருங்க. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா எங்கள் டேட்டா ஃப்ரேம்ல மந்த் ஒரு கோலம் இல்லை. நாங்கள் இந்த ஆர்டர் டேட்டை வச்சு டிரைவ் பண்ணி எடுத்துட்டோம். மந்த் கோலமை டிரைவ் பண்ணி எடுத்தோம். இப்போ அடுத்தது வந்து சேல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு என்ன, இந்த ப்ரொடக்ட் இந்த குவான்டிட்டியோட இந்த ப்ரொடக்ட் இந்த குவான்டிட்டியோட பிரைஸ் ஈச்ன்றது ஒவ்வொரு குவான்டிட்டி, அதாவது ஒரு சிங்கிள் பீஸ் இந்த பிரைஸ், அதாவது சிங்கிள் ப்ராடக்ட் இந்த பிரைஸ் வந்து வந்திருக்கு. அப்போ உங்களுக்கு எத்தனை அந்த ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஓடுறோம் கவுண்ட் இருக்கு. இந்த இத்தனை குவான்டிட்டி எனக்கு 2. அப்போ 2 பெருக்கும் போது என்ன டோட்டல் சேல்ஸ் வரும். அப்போ எங்களுக்கு வந்து இந்த 2 வந்து பெருக்கும் போது என்ன சேல்ஸ் என்ற ஒரு குழம்பு வந்து என்ன எங்களால் வந்து கிரியேட் பண்ணக்கூடியமே இருக்கு. அப்போ எப்படி நாங்கள் இந்த சேல்ஸ் என்ற குழம்பு கிரியேட் பண்றதுக்கு முதல் அந்த டேட்டா டைப் எல்லாம் சரியா இருப்பாரு. நாங்க 2 சேல்ஸ் என்ற குழம்பு கிரியேட் வந்து 2 வந்து என்ன மல்டிபிள் ரெண்டுமே என்ன நியூமரிக்கல் டைப்ல நியூமரிக்கல் இந்த குளம் நியூமரிக்கல் வேல்யூ தான் இருக்கு. பட் சேம் டைம் என்ன டேட்டா டைப்பும் என்ன நியூமரிக்கலா இருக்கும். அதை நீங்க செக் பண்ணி பாத்தீங்களா என்ன, முதல்ல வந்து குவான்டிட்டி ஆர்டரை பாருங்க. அதுண்ட டேட்டா டைப் பாருங்க. அது அகைன் அதுவும் ஆப்ஜெக்ட்ல இருக்கு. சரி, ஆப்ஜெக்ட்ல இருக்கு. குவான்டிட்டி ஆர்டர் என்ன, அது ஒரு நியூமரிக்கல் இன்டிஜர் வேல்யூ. அடுத்த பிரைஸ் ஈச் குழம்பு பாருங்க. அகைன் அதுவும் ஆப்ஜெக்ட்ல இருக்கு. பட் என்ன அது பாத்தீங்கன்னா 11.95 ஒரு ஃபிளட் வேல்யூ டெசிமல் தசமதானத்துல இருக்கு. அப்ப இது சுப்பி என்ன ஃபிளட் இருக்கணும். இது வந்து என்ன இன்டிஜர் இருக்கணும். அப்ப நான் திருப்பி என்ன செய்ய போறேன்டா, இந்த லைன் கோட்டை காப்பி பண்ணி நான் இந்த டேட்டா டைப் இருக்கா திருப்பி ஒருக்கா சேஞ்ச் பண்ண வேண்டி இருக்கு எங்களோட அனலிட்டிக்கல் பர்பஸுக்காண்டி. ஏன்னா வந்து இந்த ரெண்டுமே அதுக்கு ரீசன் வந்து என்ன, ரெண்டுமே சுட் என்ன இன்டிஜர் வழியா இன்டிஜர் ஃபிளட்லேயே இருந்துடணும். குவான்டிட்டி ஆர்டர்ன்றது வந்து என்ன ஒரு முழு எண் என்ன 1 2 3 4 அது வந்து சுட் என்ன இன்டிஜர். அடுத்த பிரைஸை பார்த்தீங்கன்னா என்ன, அது தசமதானத்துல இருக்கு. அதை நான் எப்படி கன்வெர்ட் பண்ணணும் ஒன்றுமே இல்லை. வந்த இடத்துல முதல்ல என்ன நான் குவான்டிட்டி ஆர்டராக போடுறேன். சரியா, குவான்டிட்டி ஆர்டர். ஓகே, நீங்கள் அந்த குழம்புன்ற நேம் மட்டும் மாற்றினா சரி. குவான்டிட்டியோட ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டிஜரான எங்களுக்கு தெரியும். இங்கே குவான்டிட்டியோட இன்டிஜர். அப்போ நீங்கள் இதை ரன் பண்ணீங்களா. ஓகே, இப்போ நான் கோட் ரன் பண்ணி திருப்பி இருக்கேன். என்ன டிஎஃப்ல போய் டி டைப்ஸ் இப்போ செக் பண்ணி பாருங்க.
பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ஆர்டர் வந்து இண்டிஜர் 32ல வந்துட்டு சரியா. இப்போ திருப்பி எங்களுக்கு என்ன மற்றது வந்து பிரைஸ் ஈச் அண்ட் இன்னொரு குழம்பு இருக்கு. அதுவும் என்ன நாங்கள் சேஞ்ச் பண்ணணும். அது வந்து தசமதானத்திலே இருக்கு. ஆனால் ஃப்ளட் அண்ட் இதில் தான் பை டிஃபால்ட்டா ஆப்ஜெக்ட் இருக்கு. எங்களுக்கு என்ன இதை வந்து தசமதானம் ஃப்ளட் அண்ட் இதுக்கு மாற்றணும் சரியா. அப்போ இங்கே என்ன திருப்பி நான் எங்களோட டேட்டா டைப் மாற்றணும். எந்த குழம்புக்கு மாற்ற போறோம்னா என்ன பிரைஸ் ஈச் அண்ட் குழம்புக்கு மாற்ற போறோம் சரியா. அங்கே இங்கே காலம் நேம் மட்டும் மாற்றினா சரி. பட் டேட்டா டைப்பையும் நாங்கள் இங்கே ஆஸ் டைப்ல வந்து மாற்ற வேண்டி இருக்கு. பிரைஸ் ஈச் இங்கே போய் ஒன்றுமே இல்லை. இன்டீஜர் வேல்யூ இல்லை. எங்கட ஃப்ளட் என்னடா தசமதானத்தில் இருக்குல்ல அதெல்லாம் நாங்கள் ஃப்ளட்டில் மாற்றணும். இன்டீஜர் விட்டு ஏறோம். இங்கே ஃப்ளட்னு மாற்றணும் சரியா. இப்போ ரன் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் சேல்ஸ் செட் பண்ணுவோங்கல்ல. பை த வே நீங்கள் யூபிட்டர் நோட்புக் புதுசாக லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் சேனல் வீடியோ இருக்குது. செக் பண்ணி பாருங்க எப்படி யூபிட்டர் நோட்புக் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ போய் df.d டைப்ஸை கொடுப்பான். பார்த்தீங்கன்னா என்ன எங்களோட குவான்டிட்டி ஆர்டர் வந்து இன்டிஜர் 32 என்ன நாங்கள் டேட்டா டைப் சேஞ்ச் பண்ணிட்டு பிரைஸ் இஸ் குழம்பு அதை ஃப்ளட்டுக்கு மாற்றிட்டோம். அது என்ன பண்ணாங்க மந்த் குளம் என்ன இன்டிஜர் 32க்கு மாறும். ஸோ இப்போ என்ன நாங்கள் எங்களுக்கு தேவையான குளம்ஸை வந்து என்ன அதுக்கு எங்களோட கால்குலேஷனோ இல்லாட்டி இந்த மேனிபுலேஷனுக்கு தேவையான டேட்டா டைப்புக்கு வந்து நாங்கள் முடிய வேண்டியது. இப்போ எங்களுக்கு என்ன அடுத்த தேவை எங்களுக்கு வந்து பெஸ்ட் மந்த் அதாவது என்ன மேக்ஸிமம் சேல்ஸ் இருக்கிற மந்தை கண்டுபிடிக்கணும். இப்போ அதில் வந்து எங்களுக்கு சில டேட்டா டைப் பிரச்சனை இருந்தது. மற்றது என்ன எங்களோட கொலம்ஸ் இல்லாம பிரச்சனை வந்து இப்போ நாங்கள் மந்தண்ட குளமை கொண்டு வந்து இப்போ அடுத்தது எங்களோட டேட்டா செட்ல கொண்டு வர வேண்டிய குளம் வந்து பார்த்தீங்களா என்ன எங்களோட சேல்ஸ் குளம். இப்போ சேல்ஸ் குளம் எப்படி கிரியேட் பண்ணுது. இப்போ இந்த அடுத்தது வந்து என்ன நாங்கள் ஒரு சேல்ஸ் குளம் வந்து கிரியேட் பண்ணுவோம். இந்த சேல்ஸ் எங்களுக்கு வந்து மந்த் குளம் வந்துடும். ஒவ்வொரு மந்தே நாங்கள் கொண்டு வந்துடும். ஒரு செப்பரேட் குளமாக கொண்டு வந்து இப்போ வந்து சேல்ஸ் குளமாக கொண்டு வரப்போம். அப்போதான் என்ன எங்களோட அந்த மந்த்ல வந்து என்ன எந்த மந்த்ல வந்து அதிக சேல்ஸ் நடந்திருக்குன்றதை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகே இப்போ மந்த் குளம் எப்படி கொண்டு வரப்போம் சேல்ஸ் குளம் எப்படி கொண்டு வரப்போம் நம்ம சேல்ஸ் குளமை வந்து என்ன புதுசாக ஒரு சேல்ஸ் காலம் கிரியேட் பண்ண போகிறோம். உங்களுக்கு காலம் புதுசாக கிரியேட் பண்ண தெரியும் தானே. என்ன டேட்டா ஃப்ரேமை கால் பண்ணி உங்கள் புதுசாக ஒரு காலம் கிரியேட் பண்ணி என்ன ஸ்கேப் ரேக்கெட்டுக்கு அந்த காலம் நேம் போடுங்க. இது ஒரு புது காலம். எங்கள் டேட்டா செட்டில் பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு முறைய சொல்கிறேன். டேட்டா செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்னு ஒரு காலம் இல்லை. ஜஸ்ட் ஹேவ் அ லுக். ஓகே பார்த்தீங்கன்னா என்ன எங்களோட மந்தண்ட காலம் இருக்குது. பர்ச்சேஸ் ஆர்டர் டேட் பிரைஸ் குவான்டிட்டி ஆர்டர் ப்ராடக்ட் ஆர்டர் ஐடி இவன் தான் இருக்குது. இப்போ நான் புதுசாக சேல்ஸ் அண்ட் காலம் கிரியேட் பண்ண எப்படி கிரியேட் பண்ண போகிறோம்டா df.quantity ordered. இப்போ உங்களுக்கு தெரியும் குவான்டிட்டி ஆர்டர்ன்ற காலம் டேட்டா டைப் தான் மாற்றினாங்க. ஏன் மாற்றினாங்கன்ட்டு இங்கே இந்த குவான்டிட்டி ஆர்டர் அதை யூஸ் பண்ண போகிற ஒரு கால்குலேஷன் அது என்ன மல்டிப்ளை பண்ண போகிறேன் df price each. ப்ரைஸ் ஈச்ன்றது என்ன ஒவ்வொரு குவான்டிட்டி அதாவது இப்போ 3 ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணிங்க ஒரு பர்டிகுலர் சார்ஜிங் கேபிளில் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள் யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் அதில் வந்து ஒரு ப்ரைஸ் அதான் ஒரு ப்ரைஸ் அதாவது இந்த ஒரு சார்ஜிங் கேபிள் ப்ரைஸ் வந்து 15,995 கொடுத்துருக்கு. பட் அதை மாதிரி 2 ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம். அப்போ நாங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வேல்யூ தெரியும் எங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வேல்யூ தெரியும் வந்து அந்த குவான்டிட்டி ஆர்டரில் பெருக்கும் போது என்ன அந்த 2 ப்ராடக்ட் வேல்யூ பெறும். அப்படி என்ன நாங்கள் வந்து ஒரு சேல்ஸ் கொலம் கிரியேட் பண்ணோம். 2 மல்டிப்ளை பண்ணி டோட்டல் சேல்ஸ் கிட்டத்தட்ட இந்த 2 மல்டிப்ளைனா டோட்டல் இங்கே வந்து ஒரு ப்ராடக்ட் என்ன 1 × 99 அதுவே 1 × 6 இப்படி ஒவ்வொரு டோட்டல் அதாவது எங்களோட டோட்டல் கொலம் கிட்டத்தட்ட 1,80,000 கொலம் இருக்கு. அவ்வளோ கொலமையும் என்ன நாங்கள் வந்து இந்த மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணி புதுசாக ஒரு கோலமெண்ட் உருவாக்க போகிறோம். சேல்ஸ் கோலமெண்ட் அதில் போய் அதில் ஆட் பண்ணு சேல்ஸ் கோலமில் போய் இந்த சேல்ஸை வந்து ஆட் பண்ணி குவான்டிட்டி ஓடுறையும் ஒவ்வொரு ப்ரைஸ் அந்த ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் ப்ரைஸும் இருக்குது. அப்படி மல்டிப்ளை பண்ணி ஒவ்வொரு ரோவா செக் பண்ணி என்ன புதுசாக சேல்ஸோட கோலமெண்ட் உருவாக்கணும்னு சொல்லப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துட்டேன். இப்போ போய் நாங்கள் டேட்டா ஃப்ரேம் செக் பண்ணி பார்ப்போம். அதாவது சேல்ஸ் கோலம் வந்து என்ன எங்களுக்கு உருவாயிருக்காண்டு ஹெட் ஹேண்ட் கொடுத்து 5 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா என்ன எங்களுக்கு வந்து மந்த் என்ற குழம்பும் கொண்டு வந்துட்டோம். சேல்ஸ் என்ற குழம்பும் கொண்டு வந்துட்டோம். அப்போ நாங்கள் சேல்ஸ் என்ற குழம்பு எப்படி கொண்டு வந்தாங்க இந்த 2 ஆல்ரெடி இருக்கிற எங்களோட ஃபீச்சர்ஸ் குவான்டிட்டி ஆர்டர் பிரைஸ் இந்த 2 கொலமையும் யூஸ் பண்ணி டிரைவ் பண்ணிருக்கோம். சேல்ஸ் கொலமை நாங்கள் டிரைவ் பண்ணி எடுத்திருக்கோம். சரி இப்போ எங்களுக்கு என்ன கேட்ட கேள்வி உங்களுக்கு தெரியும் பெஸ்ட் மந்த் அதாவது என்ன மேக்ஸிமம் சேல்ஸ் நடந்த பெஸ்ட் மந்த் அதை எப்படி இப்போ நாங்கள் கண்டுபிடிக்கணும் பண்ணிக்கல என்ன நாங்கள் மந்தை பேஸ் பண்ணி என்ன ஒரு குரூப்பை ஃபங்க்ஷனாலிட்டி அப்ளை பண்ணணும். ஸோ குரூப்பைன்றது நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம். இல்லை நீங்கள் குரூப்பை புதுசுன்னா என்னோட சேனலுக்கு குரூப்பைக்குன்னு தனி வீடியோ இருக்கு சரியா. குரூப்பை என்ன நான் உங்களுக்கு லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். குரூப்பை வீடியோ செக் பண்ணி பாருங்க. அதோட டெப்தா வந்து என்ன குரூப்பை வந்து நான் டிஸ்கஸ் பண்ணிக்கேன் சரியா. இப்போ நான் போய் குரூப்பை அப்ளை பண்ணுவேன். 12 மந்த் இருக்கு. அப்புறம் குரூப்பை அப்ளை பண்ணுவது மந்தை பேஸ் பண்ணி குரூப் பண்ணு என்ன டோட்டல் சேல்ஸ் நீங்க மந்தை பேஸ் பண்ணி குரூப்பை வேணும்னு சொல்ல போறோம். இப்போ இங்க df டாட் குரூப்பையை கொடுத்தேன்டா சரி இதான் குரூப்பை. இதுல போய் குரூப்பை வந்து எதை பேஸ் பண்ணி குரூப்பை வந்து கொண்டா கேட்டகரிக்கல் டேட்டா நடக்குது. மந்த் இங்க 12 கேட்டகரி 12 மாதம் இருக்கும். ஸோ இங்க நாங்கள் டேரக்டா நீங்க நினைக்கலாம் நம்பர்ஸ்ல இருக்கணும். அப்படி நம்பர்ஸ்ல இருக்கிறது நாங்கள் ஆக்சுவலி டோட்டலா மந்த் 12 months மேபி நீங்க அந்த வேல்யூ நீங்க மந்த்துக்கு மாத்தி நீங்க இந்த கொலமை நீங்க டேரக்டா மந்த்ல நேமுக்கு மாத்தியும் செய்யலாம். பட் நான் டேரக்டா என்ன ஆல்ரெடி நியூமரிக்கல் வழியில இந்த 12 இருக்கிறதா 12 மாதம் அப்படியே செய்யணும். ஸோ குரூப்பை மந்தை பேஸ் பண்ணி குரூப் பண்ணு
அப்படி மந்த பேஸ் பண்ணி குரூப் பண்ணி எந்த நியூமரிக்கல் வெளியே குரூப் பண்ண சொல்ல போறோம்னா சேல்ஸ். என்ன நாங்க சேல்ஸ் தான் எங்க சேல்ஸ் தான் எங்க டோட்டலா கண்டுபிடிக்கணும். சேல்ஸ் தான் நாங்க கண்டுபிடிக்கிறது. இந்த மாதம் வந்து மேக்ஸிமம் சேல்ஸ் நடந்துட்டு இதுல வந்து மந்த பேஸ் பண்ணி குரூப் பண்ணி என்ன 12 மாதத்துல இந்த மாதத்தை கண்டுபிடிக்கணும். நாங்க மந்த பேஸ் பண்ணி குரூப் பண்றோம். எதுக்காண்டி குரூப் பண்றோம்னா சேல்ஸை கண்டுபிடிக்கணும். சரி, சேல்ஸை கண்டுபிடிக்கணும். அது எப்படி என்ன ஒரு சேல்ஸ் ஒவ்வொரு மாதம் இப்போ இதுல வந்து 4 வரைக்கும் வந்து அவ்வளவு 4ஆம் மாதம் அந்த டோட்டல் 4ஆம் மாதத்துல இருக்க சேல்ஸையும் சம் பண்ணணும். அப்ப என்னது 12 மாதம் இருக்கு, கிட்டத்தட்ட 1,85,000 டேட்டா பாயிண்ட் இருக்கு. அப்போ ஒவ்வொரு சம் பண்ணு எப்படி மந்த்லி பை சம் பண்ணு சேல்ஸ். இப்போ 4ஆம் மாதம் 4ஆம் மாதத்துக்கு டோட்டல் சேல்ஸ் சம் பண்ணு. முதலாம் மாதம் என்ன, முதலாம் மாதத்துல நடந்த சேல்ஸ் ஃபுல்லா சம் பண்ணு என்ன, அது ஒவ்வொரு மாதமா சம் பண்ணி என்ன குரூப் பண்ணி ஒரு மாதமா குரூப் பண்ணி அந்த சேல்ஸை வந்து சம் பண்ணி ஒருத்தன் தனி சிங்கு கோலமா ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா என்ன 12 கோலமுக்கு பாத்தீங்க 12 கோலம்னு சொல்லுவாங்க, 12 மந்த் சாரி. ஸோ 12 மந்த்துக்கு வந்து என்ன எவ்வளவு டோட்டல் சேல்ஸ்ன்றது வந்து என்ன உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி ஒவ்வொரு மாதமும் என்ன எங்களோட டோட்டல் சேல்ஸ் வந்து அப்ப நீங்க இதுல பார்க்கலாம். ஓகே, 12 மந்த் சேல்ஸ் வந்து 12 மாதத்துக்கான சேல்ஸ் வந்து என்ன கண்டுபிடிச்சு 12 மாதத்துக்கான சேல்ஸ் வந்து எப்படி நாங்க டிரைவ் பண்ணிருக்கோம் என்ன கண்டுபிடிச்சு. இப்ப இதுல வந்து நாங்க 12ல இது பெஸ்ட் செல்லிங் மந்த், அந்த பெஸ்ட் செல்லிங் வந்து மேக்ஸிமம் சேல்ஸ் நடந்த மந்த் எப்படி நாங்க நம்பர் வைஸும் பார்க்கலாம். பட் இதுக்கு ஈஸிவே வந்து என்ன ஒரு விசுவலைசேஷனை போறது. இந்த விசுவலைசேஷன் நாங்கள் ஆல்ரெடி இந்த லைப்ரரியில இன்ஸ்டால் பண்ணிக்கோம். ஸோ எங்களோட பார்ட்மெண்ட் கட்டாயம் என்னோட பார்ட்மெண்ட்டை செக் பண்ணுவாங்க, அதில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்க. இப்போ இதில் ஒரு விசுவலைசேஷன் போட்டுரும். சரி, விசுவலைசேஷன் போட்டு எங்களுக்கு ஈஸியாக வந்து என்ன எங்களால் டிடெக்ட் பண்ணக்கூடியமே. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போறேன்டா எஸ்என்எஸ் ஒன்றும் இல்லை, என்ன சிபோன் லைப்ரரி ஒரு டேட்டா விசுவலைசேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களோட பேண்டாஸ் எங்களோட பைத்தனை பொறுத்தவரை 2 லைப்ரரி இருக்கு டேட்டா விசுவல், மேட்பிளாட்லிவ் சிபோன். நீங்கள் அதே யூஸ் பண்ணலாம். ஓகே, பேண்டாஸோட ஓடி இருக்கு பேசிக் மன். எங்க டிரெக்டாக நான் இங்கே வந்து என்ன எங்கட எஸ்என்எஸ் யூஸ் பண்ணுறேன், சிபோனை யூஸ் பண்ணுறேன். பார்பிள்னு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி அங்கே போய் என்ன எங்கட வந்து டிரெக்டாக கொண்டு போய் நான் இதையே கொடுக்குறேன். இதைத்தான் இது நான் அப்படி நீங்கள் எக்ஸ்பைன்னு கொடுக்கலாம். அப்படி நீங்கள் டிரெக்டாக என்ன குரூப் பை பண்ண வேல்யூ, அதாவது எங்களுக்கு இந்த மந்தையும் சேல்ஸ் இது மந்த் இங்கே இருக்குது, இங்கே சேல்ஸ் வந்து பக்கத்தில் இருக்குது. அப்போ டிரெக்டாக நான் கொடுத்தேன் அது எக்ஸ் ஒய் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸில் மந்த போடும், பை எக்ஸில் சேல்ஸை போடும். சரியா, நான் டிரெக்டாக கொடுக்குறேன். சரியா, கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா என்ன உங்களுக்கு ஒரு அவுட்புட் வந்து வந்திருக்கு. மந்த் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எக்ஸில் மந்த் எந்த எக்ஸ்எக்ஸில் வந்து நான் 2 வேலை இந்த நான் டிரெக்டாக அந்த கோடே கொடுத்துருக்கேன். கொடுக்கும்போது என்ன மந்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்எக்ஸில் எடுக்குது, ஒய்எக்ஸில் வந்து அந்த சேல்ஸ் எடுக்குது. சேல்ஸ் இன்டேக்கில் வந்து நீங்கள் இதில் கவனிக்க வேண்டிய விடியம் 1E6 ஒன்றுமே என்ன 1 into 10 to the power 10 to the power 600 இருக்குல்ல 10 to the power 6, அதாவது எக்ஸ்போனன்ஷியல். ஈன்னு சொல்ல வரது எக்ஸ்போனன்ஷியல், அதாவது வந்து ஆக்சிஸ் வந்து எக்ஸ்போனன்ஷியல்ல வந்து காய்ச்சி அது அதுதான் ஈ இந்த y ஆக்சிஸ் இந்த வேல்யூ. நீங்க என்னடா 1 2 3 4 இருக்குன்னு கேட்பீங்க. பட் அது என்ன அது லாக் ஸ்கேல்னு சொல்ல வரது ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் வந்து மாற்றப்பட்டிருக்கு இந்த ஈஸ். அது இந்த எக்ஸ்போனன்ஷியல்ல வந்து எக்ஸ்போனன்ஷியல் ஸ்டைலில் வந்து என்ன இந்த நியூமரிக்கல் வேல்யூ ரிப்ரசென்ட் பண்ணி அதனால 1 2 3 4 போட்டு அந்த மீனிங் வந்து இதான் 10 to the power 6. பார்த்தீங்கன்னா இப்போ மந்த்ல வேறுங்க உங்களுக்கு எந்த கேள்வி என்ன பெஸ்ட் செல்லிங் மந்த் என்ன மேக்ஸிமம் சேல்ஸ் தான் எங்களோட ஒரு இனிஷியல் கொஷன். அதுக்கத்தான் எவ்வளோ நேரம் என்ன கிடையாது செஞ்சுட்டு வராங்க. பார்த்தீங்கன்னா விச் இஸ் த பெஸ்ட் மந்த், அதாவது மேக்ஸிமம் சேல்ஸ் ஃபார் சேல்ஸ். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொபோனன்ஸ் படி இந்த நீங்கள் கிராஃபை பார்த்தோன்னே உங்களுக்கு ஈஸியாக சொல்லுவோம் எந்த பார் வந்து என்ன ஹையாக உயரமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 12வது மந்த் 12 மந்த். அப்போ என்ன டிசம்பர் மந்த் தான் எங்களுக்கு என்ன சேல்ஸ் வந்து அதிகமாக நடந்திருக்கு. இந்த ஒரு விசுவலைசேஷன் வந்து ஈஸியாக வந்து எங்களால் டிடெக்ட் பண்ணக்கூடிய. ஸோ இது என்ன கொமனா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிசம்பரில் வந்து இப்போ ஒரு இயர் எண்ட் சேல் அடி இந்த கிறிஸ்மஸ் சேல்ஸ் பார்க்கும்போது என்ன கொமனா வந்து இயர் எண்டில் வந்து மேக்ஸிமம் சேல்ஸ் நடக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் என்ன ஒரு ஓவராலாக வந்து என்ன ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணி இந்த மாதிரியான ஒரு அனலிட்டிக் நீங்கள் ப்ராசஸ் செய்து வரும்போது மேபி உங்களுக்கான டாஸ்க் வந்து எந்த மந்த்ல வந்து அதிகமான சேல்ஸ் நடக்குது. மேபி அவங்க தர டேட்டாஸ் எல்லாம் உங்கள்கிட்ட மந்த் கொலம் இருக்காது, சேல்ஸ் கொலம் இருக்காது. நீங்க தான் என்ன டிரைவ் பண்ணணும். இதை வந்து ஃபீச்சர் இன்ஜினியரிங் ஒரு ஃபியூச்சரை வந்து நீங்க புதுசாக இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஃபீச்சரை வச்சு நீங்க ஒரு புதுசா ஒரு ஃபீச்சரை டிரைவ் பண்ணி இப்போ நாங்க மந்த்தும் சேல்ஸ் நாங்க டிரைவ் பண்ணி எடுத்த ஃபீச்சர். இதை டிரைவ் பண்ணி எடுக்கிற சம்டைம் ஃபீச்சர் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. நாங்க என்ன புதுசா ஒரு ஃபீச்சரை டெவலப் பண்றோம் இருக்கிற ஃபீச்சரை வச்சு. இதை நான் சம்டைம் ஃபீச்சர் இன்ஜினியரிங்னு சொல்லுவேன். மிஷின் லேர்னிங் வச்சோம்னா ஃபீச்சர் இன்ஜினியரிங்னு சொல்லுவோம். ஸோ அதை மாதிரி ஒரு டெக்னிக் ஆப்பில் பண்ணி நாங்கள் அப்படி என்ன ரெண்டு குழம்பையும் ட்ரை பண்ணி இன்னொரு விசுவலைசேஷன் போட்டோம். ஸோ விசுவலைசேஷனில் பார்க்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா 12வது மாதத்துக்கான சேல்ஸ் என்ன அதிகமாக நடந்திருக்கு எங்கள்ட பார்க்கும்போது என்ன. அப்போ நாங்கள் என்ன எங்களோட மேக்ஸிமம் சேல்ஸ் மந்தை பார்த்தீங்களா என்ன நான் ஒரு நோட் மே போட்டு விட்றேன். maximum sales in December month. சரியா, டிசம்பர் மந்த். ஸோ இதான் என்ன எங்கட நாங்கள் செய்ய டிரைவ் பண்ணி எடுக்க வேண்டிய என்ன ஆன்சர். அதை எந்த நாங்கள் மார்க்டோவில் கொடுத்துருவோம். ஸோ மேக்ஸிமம் சேல்ஸ் இன் டிசம்பர் மந்த் அந்த கேபிட்டல்ஸ் அதை விட்டுருங்க. ஸோ டிசம்பர் மந்த் தானே என்ன நாங்கள் கேட்ட கேள்விக்கான ஆன்சர் எங்களோட சொல்யூஷன். இப்போ இந்த மாதிரி மேக்ஸிமம் சேல்ஸ் எதுன்னு கேட்டது நாங்கள் என்ன எங்கள் 2 குழம்பு ட்ரை பண்ணியிருந்தோம். அதெல்லாம் டேட்டா டைப் பிரச்சனை ஒன்று அதை சால்வ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் என்ன
எங்களோட கொலம் அதாவது சேல்ஸ் கொலமையும் மந்த் கொலமையும் ட்ரை பண்ணினா ஒரு விசுவலைசேஷன் ஒரு குரூப் பை ஆப்ல பண்ணி போட்டு என்ன ஒரு விசுவலைசேஷன் ஒன்று செய்தோம். ஸோ அதுலேருந்து என்ன எங்களோட மந்தை கண்டுபிடிச்சோம். ஸோ இதான் இந்த இதுல வந்து இந்த வீடியோல இந்த பார்ட் 2ல வந்து நாங்க இதை வந்து பார்த்தோம். ஸோ இந்த எப்படி இந்த மாதம் வந்து அதிகமான சேல்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ அடுத்த வீடியோல இந்த அனலிஸை ஃபர்தரா வந்து நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ இது ஒரு பார்ட் எங்களோட ஆல்ரெடி ஒரு சீசன் வந்து சொன்னா ஒரு கேஸ் ஸ்டடி சீசன் செய்ய போறோம். ஸோ அதில் பார்ட் 1 முடிச்சிட்டேன். இது பார்ட் 2ல வந்து என்ன பார்ட் 2ல வந்து இந்த மாதம் வந்து என்ன மேக்ஸிமம் சேல்ஸ் நடந்தது என்ன கொஞ்சம் டீப்பா பார்க்கணும். ஸோ நாங்க அடுத்த வீடியோல என்ன ஃபர்தரா என்ன இந்த டேட்டா கேஸ் ஸ்டடியை வந்து ஃபர்தரா என்ன வேற மாதிரியான இன்சைட்ஸ் வந்து என்ன மாதிரி இடிஏ டெக்னிக் ஆப்ல பண்ணி என்ன வேற மாதிரியான வேற மாதிரி இன்சைட்ஸ் எப்படி எடுக்கலாம், வேற இந்த மாதிரி வேற எந்த மாதிரி இது ஹையஸ்ட் ப்ரொடக்ட் இந்த ப்ராடக்ட் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆயிருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன ஃபர்தரா வந்து அடுத்த வீடியோல வந்து நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன இது கண்டினியூஸா வந்து இந்த கேஸ் ஸ்டடி வந்து ஒரு 4-5 பார்ட்டா போகுது. ஸோ நீங்க என்ன இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ நான் இந்த வீடியோ உங்களுக்கு என்ன கட்டாயம் ஒரு யூஸ்ஃபுல்லா வீடியோ இருந்துருக்குன்னு நம்புறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்து என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் இல்லாட்டி சஜஷன் எதுவும் ரெக்கமெண்டேஷன் சொல்லணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன மீண்டும் என்ன உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.